Yes, good morning my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல how to create the opening balance அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த சம்ம வந்து ஒரு வாட்டி go through பண்ணுங்க. Actually பார்த்தீங்கன்னா first வந்து பார்த்தீங்கன்னா from the following information create the necessary ledgers for A limited which wants to have its debtors classified region wise அப்படினு. அதாவது என்னன்னா A limitedனு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த A limited என்ன பண்ணிருக்கு தன்னுடைய டெட்டாஸை ரீஜியன் வைஸ் கிளாசிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய டெட்டாஸ் எங்க இருக்காங்க? மும்பை, அகமதாபாத், டெல்லி. டெல்லி, அகமதாபாத், டெல்லி, மும்பை இப்படி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து தன்னுடைய இதை வந்து டெட்டாரை ரீஜன் வைஸ் பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் டெட்டார்ஸை குரூப் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் ஆல்ரெடி 28 குரூப் இருக்குது. ஆல்ரெடி மொத்தம் டேலியில் 28 குரூப் இருக்குது, டிஃபால்ட் குரூப். அந்த டிஃபால்ட் குரூப் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாலும் ப்ரைமரி குரூப்பாக இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். செகண்டரி குரூப்பாக க்ரியேட் பண்ணனாலும் ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரைமரி குரூப் கீழே கொண்டு வந்துக்கலாம். அல்லது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரைமரி குரூப் கீழே நீங்கள் இன்னொரு குரூப்பு செகண்டரி குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன வேணால் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு முதல்ல 3 குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறோம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா A limited, ஃபினான்ஷியல் இயர் போட்டுங்க. இந்த 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற சம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சம்மில் போட்டுக்கலாம். அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸே போட்டுக்கோங்க. 10/2 பிருந்தாவனம், 2nd சீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இன்னொரு முறை பின்கோடு போட்டுக்கோ. மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் போட்டுட்டு சேவ் பண்ணி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் இந்த 21 சம்மு ஒர்க் பண்ணுற வரைக்கும், நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்லி சர்வீஸ் மோட்டிவ், சர்வீஸ் மாத்திரம் தான், இன்வென்ட்ரி கிடையாது. அதனால் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மு போட்டு முடிகிற வரைக்கும், இந்த புக்கில் இருக்கிற இந்த 20-21 சம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ், அது வேண்டாம். பில் வைஸ் வந்து வேண்டாம். ஓகேவா? என்ன பண்ணணும்? பில் வைஸ் வந்து எனேபிள் பில் வைஸ் வந்து நோ கொடுத்துருங்க. அடுத்தது இன்வென்ட்ரி, அதுவும் வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதை வந்து எஸ் கொடுக்கலாம், இப்படி இருக்குது. இங்கே இன்வென்ட்ரியே வேண்டான்னா இன்வென்ட்ரியில் எல்லாமே கட் ஆகிடும். அடுத்தது ஜிஎஸ்டி வேண்டாம். என்னென்ன வேண்டாம்? F11 போங்க. எனேபிள் பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ, குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. ரைட்டா? இப்போ சம்முக்குள்ளே போவோம். நம்ம மும்பை, அகமதாபாத், டெல்லின்னு 3 டேட்டா க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிங்கிளில் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு க்ரியேட் குரூப்பு, அதில் மும்பை டெட்டார்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்க. மும்பை டெட்டார்ஸ். இந்த மும்பை டேட்டாஸ்ங்கிறது எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் வந்து சன்ட்ரி டேட்டா. அது வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று SUN அப்படின்னு டைப் பண்ணி இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். குரூப் பிஹேவ் லைக் சப் லெஜர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது டெல்லி டேட்டாஸ், அதுவும் அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது அகமதாபாத் டேட்டாஸ். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுவீங்க, பட் டேலியில் ஒவ்வொரு வேர்டுக்கும் முதல் லெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் லெட்டரை மாறிக்கும். அகமதாபாத் டேட்டா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ ராம் பிரசாத்ங்கிறது அண்டர் மும்பை. ராம் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வர்றாரு? மும்பை டேட்டாஸ் கீழே. ஸோ இங்கே மும்பை டேட்டாஸ் அப்படின்னு போடுங்க. கிரெடிட் லிமிட்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னா 355. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டெட்டார்ஸ்னு செலக்ட் பண்ணுறதுனால இங்கே டிஃபால்ட்டாக அது டெபிட் பேலன்ஸ் காட்டும். என்ட்ரு கொடுத்து சேவ். அடுத்தது ஸ்ரீராம் வந்து அகமதாபாத்.
ஸ்ரீராம் வந்து அகமதாபாத். எவ்வளோன்னா 2,25,000. இந்த 1லேருந்து 4 வரைக்கும் ஒரே சம்மில் போடுங்க, அது டேலி ஆகாது, பரவாயில்ல, அடுத்ததுலேருந்து பார்த்துக்கலாம். ராதே ஷியாம். ராதே ஷியாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெட்டாரு. டெல்லி டெட்டார் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டு 1,60,000 என்ட்ரு கொடுத்து. அடுத்தது ரூப் நரைன் அண்டு சன்ஸு டெல்லி. ரூப் நரைன் அண்டு சன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு வந்துடலாம். கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா கடைசியில், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா மேலே டாப், மேலேருந்து கீழே வர கண்ட்ரோல் எண்டு. கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். அதுக்காக 2,65,000. இந்த ஷார்ட்கட் கீழே நோட் பண்ணிக்கோ. பிரிட்ஜ் மோகன் அண்டு சன்ஸ். பிரிட்ஜ் மோகன் அண்டு சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் கிட்ட என்ட்ரு கொடுங்க. நான் கண்ட்ரோல் எண்டு கொடுத்து சீக்கிரம் வர சொன்னேன். எவ்வளோன்னா 60,000. ஹரிராம் அண்டு சன்ஸ். ஹரிராம் அண்டு சன்ஸ் எது கீழே இருக்காங்கன்னா டெல்லி டெட்டார். டெல்லி டெட்டாரு எவ்வளோ அமௌண்ட்னா 1,25,000. அடுத்தது மன்மோகன்லால் மும்பை. மன்மோகன்லால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டேட்டாஸ் கீழே வரும். எவ்வளோன்னா 1 lakh. முடிச்சிருங்க. இப்போ வந்து டேலி உள்ளே போய் பாருங்கள். மிஸ்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஏ லிமிடெட் விச் வாண்ட்ஸ் டு ஹேவ் இட்ஸ் டேட்டா கிளாஸிஃபைட் ரீஜன் வைஸ். கேட்வே ஆஃப் டேலி போங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் போங்க. பேலன்ஸ் ஷீட் போங்க. Alt F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட் ஆரை வந்துட்டு சன்ட்ரி டேட்டா இருக்கா, தலையில் ஒரு தட்டுங்க. அகமதாபாத்லேருந்து வர வேண்டியது, டெல்லியிலேருந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு, மும்பைலேருந்து எவ்வளோ வர வேண்டியிருக்குன்னு தெரியும். இதே வந்து இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா Alt F1 ப்ரெஸ் பண்ணுங்க. Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ரைட்டா? Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மொதல் சம் முடிஞ்சிருச்சு. அந்த மொதல் சம்லேயே ரெண்டாவது சம் போடுங்க. கிரியேட் குரூப்ஸ் ஃபாலோயிங் த ஹையரார்ச்சி டேட் ஷோன் பிலோ அப்படின்ட்டு. இது எல்லாமே அண்டர் சன்ட்ரி டேட்டாவில் மல்டிபிளாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க, குரூப் போங்க. மல்டிபிளில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, குரூப்பு. குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா Alt Hல மல்டி கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டேட்டார் அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோ. அதில் இந்த குரூப் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கொண்டு வந்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டார் சவுத்து, டேட்டார்ஸ் நார்த்து, டேட்டார்ஸ் ஈஸ்ட்டு, டேட்டார்ஸ் வெஸ்ட்டு, டேட்டார்ஸ் சென்ட்ரல், debtors domestic, debtors international. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். நார்த் ஈஸ்ட்னு ஒன்று இருக்கா, debtors நார்த் ஈஸ்ட். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்து சார் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரெண்டாவது சம் ஓவர். மூணாவது சம் பாருங்க. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அக்கௌண்ட் அண்ட் பிளேஸ் அண்டர் த அப்ராப்ரியேட் குரூப். அதுலேயே அடிஷ்னல் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் நியூ குரூப்ஸ் வேரெவர் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் அண்டர் த அப்ராப்ரியேட் குரூப். கிரியேட் நியூ குரூப்ஸ் வேரெவர் நெசசரி. எங்கேயாவது ஒரு லெட்ஜருக்கு மேலே இன்னொரு லெட்ஜர் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரே மாதிரி சிமிலர் லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் 2 வாட்டி வருது, சேலரி 2 வாட்டி வருது. அப்போ என்ன பண்ணலாம், வேஜஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு சேலரின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். வேஜஸ்னு ஒரு குரூப்பு, சேலரின்னு ஒரு குரூப். பாருங்கள், வேஜஸ் பெய்டு டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், வேஜஸ் பெய்டு டு டெம்பரரி ஒர்க்கர், சேலரி பெய்டு டு ஹெச்ஓ எம்ப்ளாயி, சேலரி பெய்டு டு பிரான்ச் எம்ப்ளாயி. அப்புறம் ஷேர் கேபிட்டல், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், கன்வெயன்ஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் பெய்டு, வேஜஸ் சேலரி முதல்ல 2 குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். இதே இதுலேயே போட்டுருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு அதில் கிரியேட்டு குரூப், அதில் வேஜஸ் அப்படின்னு ஒரு குரூப். இந்த வேஜஸ் வந்து என்னென்னா டேரக்ட்லியும் வரலாம், இன்டேரக்ட்லியும் வரலாம். நீங்கள் டேரக்டில் போகலாம். அடுத்தது சேலரி. சேலரினா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 2 குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்ஜருக்கும் நேம் வைக்கணும், பேர் வைக்கணும். பேர் எப்படி சார் வைக்கிறது? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்ட் ஆஃப் டேலின்னு ஒரு புக்கு எழுதி அதை அனுப்பிச்சிருக்கேன். அந்த புக்கில் நிறைய நேம் இருக்குது, லெட்ஜர் நேம் இருக்குது. அந்த லெட்ஜர் நேம் எது கீழே வரும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதை ஒரு வாட்டி நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு அதில் நான் கொடுத்துருக்குற எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எழுதி பாருங்கள். எக்ஸாமுக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன் எப்போதுமே சரி. தேதியில் நான் கொஸ்டின் கேட்பேன். ரைட்டா? எப்போதும் எக்ஸாமுக்கு நான் அதுலேருந்து கொஸ்டின் கேட்க முடியும். ரைட், ஓகே. லெட்ஜருக்கு எப்படி சார் பேர் வைக்கிறது? அழகாக வைக்கணும். எப்படி வைக்கணும்? துள்ளாத மனமும் துள்ளுன்னு ஒரு படம். அந்த படத்தில் சார்லியும் விஜயும் பேசிட்டு இருப்பாங்க. சார்லி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பான் விஜய்க்கு, விஜயோட லவ்வர் எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டரை வந்து படித்து காட்டுவான், மீசை முருகேஷ்கிட்ட படித்து காட்டுவான். அதில் வந்து என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா, நம்ம வீட்டில் நிம்மிக்கு ஒரு குட்டி பிறந்திருக்கு, நாய்க்குட்டி. நாய் நிம்மின்னு பேர். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு தான் லெட்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து படிக்கும்போது சொல்லுவான், நம்ம வீட்டில் நாய் குட்டி போட்டிருக்கு, நம்ம வீட்டு நாய் நிம்மி ஒரு குட்டி போட்டிருக்கு, அதுக்கு வாயில் வர மாதிரி ஒரு பேர் வைக்கல அப்படின்னு இவன் படிப்பான். உடனே மீச முருகே சொல்லுவான், வாயில் வர மாதிரியா வாந்தின்னு வைடாம். அது மாதிரி ஒரு லெட்ஜருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஜர் நேம் எப்படி இருக்கணும்? நச்சுன்னு இருக்கணும். ஓகேவா? லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும், ரிலேட்டடாக இருக்கணும். ரிலேட்டடாக இருக்கணும். அதாவது அது என்ன ஆக்டிவிட்டியோ அந்த ஆக்டிவிட்டியோட ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ பேனா பென்சில் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை கம்ப்யூட்டர் பர்ச்சேஸில் கொண்டு போய் போட்டுறப்போம், ஸ்டேஷ்னரியில் போடணும். பூஜா எக்ஸ்பென்சஸை கொண்டு போய் ஸ்டாஃப் வெல்ஃபேரில் போய் ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு க்ரியேட் பண்ணணும், பூஜா எக்ஸ்பென்சஸ்ன்னு க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது அந்த லெட்ஜருக்கு என்ன பொருத்தமான நேம் கொடுக்க முடியும்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் எழுதின ஆர்ட் ஆஃப் டேலி புக்கை போய் பாருங்கள், அதில் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் கொடுத்துருப்பேன். அந்த லெட்ஜரில் எது பொருத்தமான பேரோ அதை எடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இப்போ பாருங்கள், ஃபேக்டரி வேஜஸ், டெம்பரரி வேஜஸ், 2 லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். எப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டிவ் லெட்ஜர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டரி வேஜஸ். ஃபேக்டரி வேஜஸ்ங்கிறது எது கீழே வரும்? அண்டர் வந்து வேஜஸ்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது கீழே வரும். அடுத்தது டெம்பரரி வேஜஸ். டெம்பரரி வேஜஸ்னால் டெம்பரரி ஒர்க்கருக்காக, அதுவும் வேஜஸ் கீழே வரட்டும். அடுத்தது சேலரி பெய்டு ஹெச்ஓ எம்ப்ளாயி, பிரான்ச் எம்ப்ளாயி. இங்கே வந்து ஹெச்ஓ சேலரி அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் சேலரின்னு அர்த்தம். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து சேலரின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது கீழே வரணும். பிரான்ச் எம்ப்ளாயி சேலரி, பிரான்ச் சேலரி அப்படின்னு போட்டுக்கணும், அதுவும் அண்டர் சேலரியில் இருக்கட்டும், ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. ஷேர் கேபிட்டல் 1 lakh கிரெடிட் பேலன்ஸ், நல்ல வேலை சொல்லிட்டான். ஷேர் கேபிட்டல் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா இன் ஜென்ரல் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு முடித்த உடனே அது என்ன பேலன்ஸ்ன்னு காட்டும், கிரெடிட் பேலன்ஸ் தான். கிரெடிட் பேலன்ஸு ஓகே விட்டுரு. இந்த 3 வந்து சும்மா லெட்ஜர் க்ரியேட் பண்ண வேண்டியது தான். இபி சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு அமௌண்ட்லாம் கிடையாது, கண்ட்ரோல் ஏ தான். டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கண்ட்ரோல் ஏ. கன்வெயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், தட்ஸ் ஆல். இது 3வது சம்.
4வது சம் பாருங்க. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப்ஸ். என்னென்ன லெட்ஜர் இருக்கோ அதை கொண்டு வரணும். இதை பூரா நீங்கள் மல்டிபிளில் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். அங்கே போய்ட்டு மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் அப்படின்னு வந்துடும். எப்படி வரணும் பொறுமையாக சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். இங்கே போய்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ண வேண்டியது தான். லக்ஷ்மி ஹேண்ட்லூம் அமௌண்ட் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. லக்ஷ்மி ஹேண்ட்லூம் அண்டர் டெட்டார் சவுத். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹேண்ட்லூம் அப்படின்னு போடுங்க. அண்டர் வந்து டெட்டார் சவுத்து, டெட்டார் சவுத். நீங்கள் சவுத் அப்படின்னு போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு 40,000. அடுத்தது ராதாசாமி டெக்ஸ், ராதாசாமி டெக்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து தான், பட் அமௌண்ட்டு கிடையாது. என்ட்ரு எண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். அடுத்தது வர்மா கார்பரேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, என்ஓஆர் அப்படின்னு போட்டு நார்த்து, அமௌண்ட்டு கிடையாது. பாசு டெக்ஸ், பாசு டெக்ஸ் ஈஸ்ட், அமௌண்ட் கிடையாது. நந்திதா டெக்ஸ் நார்த்து, நந்திதா டெக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து, அமௌண்ட்டு கிடையாது. அடுத்தது சாக்ஷி காட்டன். நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும், நான் நேரம் கருதி சீக்கிரம் முடிக்கிறேன். ஈஸ்ட்டு, அமௌண்ட்டு கிடையாது. அடுத்தது வின்ஸ்டார் டெக்ஸ்டைல், வின்சார் டெக்ஸ்டைல் வெஸ்ட். அடுத்தது மும்பை டெக்ஸ் வெஸ்ட், மும்பை டெக்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ருப்பி இன்டர்நேஷ்னல், ரக்பியா ருப்பியான்னு தெரியல, இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல், ஐஎன்டின்னு போட்டால் போதும், டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல். சூப்பர் டெக்ஸ். இந்த மாதிரி அமௌண்ட் இருந்தால் அமௌண்ட்டை போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நார்த் ஈஸ்ட், அமௌண்ட் இல்லை. அடுத்தது சிட்டி பேங்க், சிட்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் பேங்க் அக்கௌண்ட் 55,000. சேல்ஸ் டொமஸ்டிக், சேல்ஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் கிடையாது. சேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அண்டர் சேல்ஸ். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த மாதிரி எதுக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். மோட்டார் கார் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட். எப்படி என்ட்ரி பண்ணணும்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ஆல் பார்ட்டிஸ் என்ஜாய் கிரெடிட் லிமிட் ஆஃப் ₹1 lakh அண்ட் நார்மல் கிரெடிட் டேஸ் ஆஃப் 30 days. எல்லா பார்ட்டியும் 1 லட்சம் கிரெடிட் லிமிட்டு, 30 நாள் கிரெடிட் டேஸ். அது எப்படி போடுறது? நேராக வாங்க, கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட், ஷோ மோட், கிரெடிட் லிமிட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே டெட்டார் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துடும். எல்லாருக்கும் 1 லட்சம், 1 லட்சம்னு போட்டு அப்படியே கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிக்கோ, டவுன் ஆரோ பேஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. அதே மாதிரி எல்லாத்துக்கும் 30 நாள். என்ன பண்ணணும்? இங்கே 30ன்னு போட்டு டவுன் ஆரோ, 30ன்னு போட்டு அப்படியே டவுன் ஆரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒய் போட்டு என்டர். ஒய் போட்டால் எஸ்ன்னு அர்த்தம். ஒய்
இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறேன் பாருங்க. Customer ledger balance is maintained bill by bill. Make the necessary changes in the data group so that it appears in the following format in reports. Make changes in sort position. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F11 வந்து பில் வைஸ் வேணுங்கிறான், எஸ் கொடுத்துருங்க. முடிஞ்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டார்ஸ் கீழே டெட்டார்ஸ் ஈஸ்ட்டு டெட்டார்ஸ் வெஸ்ட்டு இப்படி வரணுங்கிறான். அது வேணாம் விடுங்க, அது பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் போட்டு முடிங்க. இது வரைக்கும் ஒரு சம் போட்டு முடிங்க.